தென்காசி அருகே ரேஷன் கடையில் கைரேகை இயந்திரத்தை தூக்கிச் சென்ற தொழிலாளி தனது இரண்டாவது மனைவியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காத ஆத்திரத்தில் பொங்கி எழுந்தவருக்கு சிறையில் விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தமிழ்நாடு அரசு சார்பில் கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி, வேட்டி, சேலையுடன் வழங்கப்படும் 3000 ரூபாய் பரிசு தொகையை பலரும் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்லும் காட்சிக்கு மத்தியில் ஒரு கிராமமே பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இரண்டாவது திருமணம் செய்த தொழிலாளி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு மூலம் பரிசு தொகுப்பு வாங்க முயற்சித்த சம்பவத்தால் களேபரமானதன் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே துத்திக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். 42 வயதான இவரின் முதல் மனைவி மூக்கம்மாள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென உயிரிழந்தார். இந்த தம்பதியின் மகன் சூர்யா என்பவர் தனது அம்மாவழி பாட்டியுடன் வசித்து வருகிறார். 2 வயதிலேயே தாய் இறந்ததால் சூர்யாவின் பாட்டிதான் அவரை வளர்த்து வருகிறார். அதே வேளையில் அவரின் தந்தை ரமேஷ் 35 வயதான மகாலட்சுமி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து தனியாக வசித்து வருகிறார். சூர்யாவுக்கு 17 வயதாகும் நிலையில் குடும்ப அட்டை மற்றும் சில ஆவணங்கள் அவரிடமே இருந்துள்ளன. இந்த சூழலில்தான் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்புடன் தலா 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதையடுத்து சூர்யா தனது பாட்டியுடன் சென்று ரேஷன் கடையில் 3000 ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பை வாங்கியுள்ளார். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அதே ரேஷன் கடைக்கு பொங்கல் பரிசு வாங்குவதற்காக ரமேஷ் தனது இரண்டாவது மனைவி மகாலட்சுமியுடன் சென்றுள்ளார். அங்கு சென்றதும் பெரும் எதிர்பார்ப்புடன் தனது கையில் வைத்திருந்த ஸ்மார்ட் கார்டை கடை ஊழியரிடம் கொடுத்துள்ளார். அந்த கார்டை பரிசோதித்த விற்பனையாளர் ராசுக்குட்டி இந்த கார்டுக்கு ஏற்கனவே பணம் வழங்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அத்துடன் உங்களது மகன் மற்றும் மாமியார் பொங்கல் தொகுப்பை வாங்கி சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு பொங்கி எழுந்த ரமேஷ், குடும்பத் தலைவன் நான் இருக்கும் பொழுது தனது மகனிடம் எப்படி கொடுக்கலாம் என கூறி விதண்டாவாதம் செய்துள்ளார். மேலும் ஒரிஜினல் ரேஷன் கார்டு முதல் மனைவியின் மகனிடம் உள்ள நிலையில் அதன் நகல் மட்டுமே ரமேஷிடம் இருந்துள்ளது. இதன் காரணமாக அவரின் மகனிடம் கைரேகை பதிவை வாங்கி கொண்டு பொருட்கள் கொடுத்ததாக ரேஷன் கடை ஊழியர்கள் விளக்கமளித்துள்ளனர். அதை காதில் வாங்கிக் கொள்ளாத ரமேஷ், இந்த கைரேகை இயந்திரம் இருந்தால் தானே இப்படியெல்லாம் பேசுவீர்கள் என்று வாக்குவாதம் செய்துள்ளார். உடனே ஆத்திரத்தில் அங்கிருந்த கைரேகை பதிவு செய்யும் எந்திரத்தை தூக்கிக் கொண்டு தனது மனைவியுடன் சிட்டாய் பறந்துள்ளார். இதுகுறித்து கடையின் விற்பனையாளர் ராசுக்குட்டி ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷ் மற்றும் அவரின் இரண்டாவது மனைவி மகாலட்சுமியை கைது செய்தனர். பின்னர் கைரேகை இயந்திரத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைரேகை பதிவு செய்யும் இயந்திரம் இல்லாததால் துத்திக்குளம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடை நண்பகல் 12 மணி வரை திறக்கப்படாமல் இருந்தது. பொங்கல் நெருங்கிய நிலையில் அரசு அறிவித்த பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா என பொதுமக்கள் பரிதவிப்பில் காத்திருந்தனர். ஒரு வழியாக தூக்கி கொண்டு ஓடப்பட்ட இயந்திரம் மீண்டும் கொண்டு வரப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். டூப்ளிகேட் ரேஷன் கார்டுடன் சென்ற கூலி தொழிலாளிக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுக்க மறுத்ததால் கைரேகை பதிவு இயந்திரத்தை தூக்கி கொண்டு ஓடிய சம்பவம் ஆலங்குளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.